ஆந்திர பிரதேசத்தில் இருக்கிற அகோபுலம், இங்கே வந்து நவ நரசிம்ம சுவாமி இருக்கிறாங்க. அதில் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்துட்டு பார்கவ நரசிம்ம சுவாமி கோவில். இதை வந்து நம்ம ட்ரோன் மூலிமா வந்துட்டு ஃபுல்லாக ட்ரோனில் வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ இதில் இந்த மலையை வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு ஒரு 8 நிமிஷம் வீடியோ வந்து ட்ரோனில் நான் வந்து கவர் பண்ணிவிட்டு அதை வந்து இப்போது அப்லோட் பண்ணிக்கிறேன். இந்த 8 நிமிஷம் வீடியோ நீங்கள் வந்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்கவ நரசிம்ம சுவாமி கோவில் இது ஆந்திர பிரதேசத்தில் இருக்கிற அகோபுலம் விஷ்ணு பகவானோட கோவிலாக இருக்குது. இந்த கோவில் ஆந்திர பிரதேசத்தில் இருக்கிற அகோபுலத்தில் இருக்கிற 9 நரசிம்மர் கோவிலில் இந்த கோவிலும் ஒன்றா இருக்குது. இந்த கோவில் வந்துட்டு அகோபுலத்திலேருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த கோவில் இருக்குது. இங்கே பார்கவ தீர்த்தம், அக்ஷய தீர்த்தம்னு சொல்கிறாங்க. இதை ஒரு புனித குலத்தோட பக்கத்தில் தான் வந்துட்டு இந்த கோவில் வந்துட்டு இருக்குதுங்க. இங்கே வந்துட்டு பரசுராம பெருமாள் வந்துட்டு இங்கே வந்து தவம் செஞ்சதாக சொல்கிறாங்க. இது வந்து பார்கவர் ராமர் தவம் செஞ்ச இடம். அதனால் வந்துட்டு இங்கே இருக்கிற நரசிம்மருக்கு வந்துட்டு பார்கவ நரசிம்மர் அப்படின்னு சொல்கிறதா சொல்கிறாங்க. பார்கவர் சொல்கிறது வந்து பரசுராமரோட இன்னொரு பேர். விஷ்ணுவோட அவதாரம் இன்னொரு அவதாரத்தை வந்துட்டு வழிபடுறதுன்றது வந்து ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்குது. பரசுராமர் வந்து கவுன அவதாரமாகவும் நரசிம்ம அவதாரமும் முக்கிய அவதாரமாக இருக்கிறாங்க. இங்கே நரசிம்ம சுவாமியோட தரிசனத்துக்காகவே பார்கவ முனிவர் வந்து தவம் செஞ்சுதான் நம்பப்படுது. இந்த கோவில் வந்து ஒரு அடர்ந்த காடுகளோட சூழப்பட்ட ஒரு சூழலில் வந்துட்டு 132 படிகளோட ஒரு குன்றின் மேலே வந்துட்டு இந்த கோவில் கட்டப்பட்டிருக்குது. இங்குள்ள மூலவர் பார்த்தீங்கன்னாக்கா நரசிம்மர், பார்கவ நரசிம்மர்னு சொல்லிட்டு தான் சொல்கிறாங்க. மூலவர் சூரிய கிரகத்துக்கு அதிபதியாக இருக்கிறாரு. இங்கே இருக்கிற நரசிம்மர் 4 கைகளோட காட்சி அளிக்கிறாரு. அதில் வந்து 2 கையில் சங்கு மற்றும் சக்கரமும், இன்னும் 2 கையில் வந்துட்டு இரண்ய உடலை வந்துட்டு கிழிப்பது போலவும் இருக்குதான். பார்கவ நரசிம்மர் அந்த பிரபையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தசாவதார சிற்பங்களை வந்துட்டு நம்ம பார்க்கலாம். இங்கே வந்துட்டு இருக்கிற நரசிம்ம சுவாமியோட பாதங்களில் பார்த்தீங்கன்னா பிரகலாதனையும் பார்க்கலாம். இந்த கோவிலுக்கு பக்கத்தில் தான் வந்துட்டு பார்கவ தீர்த்தம், அக்ஷய தீர்த்தம் அப்படின்னு சொல்கிற ஒரு புனித தீர்த்தம் குளமாக இங்கே இருக்குதுங்க. இங்கே இருக்கிற அக்ஷய தீர்த்தத்தில் குளிச்சுட்டு அகோபுலத்தில் இருக்கிற பார்கவ நரசிம்மரை வழிபட்டோம்னாக்கா லக்ஷ்மி தேவியோட அருளை வந்துட்டு நம்ம பெறலாம்னு சொல்கிறாங்க. அதன் மூலமாக வந்துட்டு நம்மளுக்கு எல்லா விதமான ஆசையும் வழங்குறாங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்பப்படுது. அது ஆக்சுவலாக நாங்கள் அங்கே போசூரில் வந்துட்டு அந்த குளம்லாம் வந்துட்டு சுத்தமாக ட்ரையாக தான் இருந்தது. அப்போது நாங்கள் போன டைம் அந்த மாதிரி இருந்தது. அங்கே இந்த கோவில் வந்துட்டு கீழ் அகோபுலத்துலேருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் வந்து இந்த கோவில் இருக்குது. இங்கே வந்து தார் ரோடு கிடையாது, ஃபுல்லாக மண் ரோடு தான். ஜீப்பு இல்லை ஆட்டோ அந்த மாதிரி வந்து நம்ம எடுத்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு நம்மளுக்கு வசதியாக இருக்காங்க. இங்கே வந்துட்டு வாடகைக்கு வந்துட்டு அங்கே நிறைய பேர் நிற்கிறாங்க. அங்கே நம்ம அவங்கக்கிட்ட வந்துட்டு நம்ம பேசணும்னாக்கா நம்மளுக்கு வந்துட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டு இங்கே பார்த்துட்டு நம்ம போகலாம். இங்கே நீங்கள் கார் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கூட சரிதான். ஆக்சுவலாக வந்துட்டு நீங்கள் அந்த வண்டி எடுத்துகிட்டு இங்கே வராதிங்க. ஏன்னா அந்த வண்டி வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிடும். ஏன்னா ரூட் அந்த மாதிரி இருக்குது. ஃபுல்லாகவே வந்து மண் தான். இதை வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவிலே நான் போட்டிருக்கேன் நான். அதே மாதிரி வந்துட்டு இங்கே வந்து பார்கவ நரசிம்மர் இப்படி இருக்கிறாருனாக்கா பாவன நரசிம்மர் இருக்கார். அங்கே வந்து சுத்தமாக வண்டி போக முடியாது. போயிடுச்சுன்னா கண்டிப்பாக வண்டி பாதியில் நிற்கிற மாதிரி தான். அப்படி தான் இருக்குது. ஜீப்புங்க, டிராக்டருங்க அந்த மாதிரி தான் நம்ம போக முடியும் அங்கே உள்ள. ஏன்னு கேட்டிங்கன்னா ரோடு வந்துட்டு ஒரு ரோடு கிடையாது. அங்கே ஃபுல்லாக வந்துட்டு மண் ரோடு தான். அப்படியே பாறைங்க அந்த மாதிரி தான் இருக்குது அங்கே. இது நீங்கள் ஒரு பின்னாடி போனீங்கன்னா நம்ம வீடியோவில் வந்து பின்னாடி போட்டிருக்கோம், வீடியோ இருக்கும். அதை அப்லோட் பண்ணியிருக்கிறேன் 2 பார்ட்டாக. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீடியோ எல்லாமே வந்து கீழே இருக்கிற கோபுல வீடியோலாம் ஒரு வீடியோவும், நம்ம உக்ரஸ்தம்பம் போகிற வீடியோ ஒன்று மேலே கோபுலம் வீடியோவும் நம்ம போட்டிருப்போம். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம போட்டது கூட பார்த்தீங்கன்னாக்கா அந்த உக்ரஸ்தம்பத்தோட ட்ரோன் வீடியோ தான் போட்டிருப்போம். இப்போ இதுவும் இங்கே அந்த மாதிரி தான் எடுத்துருக்குறோம். இது வந்து பார்கவ நரசிம்மர். இது பக்கத்தில் தான் அந்த குளம் இருக்குது. மேலேருந்து பார்த்தோம்னா நல்லா நம்மளுக்கு கிளியராக தெரியும். இது
ஆக்சுவலாக இது வந்து நான் பிப்ரவரி மாதம் இது கொஞ்சம் வெயிலும் இருந்தது, மழை அவ்வளோ இல்லை இந்த டைம். அதனால் வந்துட்டு மழை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ட்ரையாகவே இருக்குது பாருங்கள். பச்சை பசேல்னு இருக்குமா இந்த இடம் எல்லாமே, ஆனால் ட்ரையாக இருக்குது. இந்த இடம்லாம் வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு அந்த இடத்த எல்லாமே வந்து ட்ரோனில் வந்து காட்சிப்படுத்தினேன் நான். இங்கே எல்லாமே அப்படியே ட்ரையாக இருக்குது, ஆனால் குரங்குங்க ஜாஸ்தி இருக்குது இங்கே. சொல்ல பார்த்து போகணும். இங்கே படிக்கட்டுங்க வந்துட்டு இந்த குளத்துக்கு பக்கத்தில் தான் படிக்கட்டு ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. இதுதான் வந்துட்டு அக்ஷய தீர்த்தம்னு சொல்கிறாங்க. இங்கே தான் வந்து பரசுராமர் வந்துட்டு இங்கே தவம் இருந்த இடம் இது. இந்த குளம் வந்துட்டு அப்போதுலேருந்து அந்த குளம் இருக்குது அங்கே. இந்த கோவில் வந்து ஒரு குன்றின் மேலே தான் கட்டிடுறாங்க. படிக்கட்டு ஏறி போகிறதுக்கு ஒன்றும் கஷ்டமாக தெரியல இங்கே, ஆனால் நல்லா தான் இருக்குது இங்கே. நீங்கள் போனீங்கன்னாக்கா ஜீப்பு இல்லை ஆட்டோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் போங்க. நாங்கள் போக சொல்லி ஜீப் எடுத்துகிட்டு தான் போனோம். நாங்கள் வந்துட்டு இங்கே எஸ்ஆர்வி யாத்திரா மூலமாக தான் நம்மளை கூட்டு போயிருந்தாங்க. அவங்க தான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த லிங்க்கை நான் இதில் போடுறேன். நீங்கள் போகணுன்னு நினச்சிங்கனாக்கா கண்டிப்பாக அவங்க நவ நரசிம்மரையும் வந்துட்டு நம்மளை சுற்றி காமிச்சிட்டு, ஃபுட்டும் நல்ல ஃபுட்டு இருக்குது, தங்கறதுக்கு ரூமு எல்லாமே பண்ணிவிட்டு நம்மளை திருப்பி எடுத்துகிட்டு வந்து ஆக்சுவலாக ஆலந்தூர்லேருந்து கூட்டின்னு போகிறாங்க. சென்னை ஆலந்தூர்லேருந்து அங்கேயே எடுத்துகிட்டு வந்து நம்ம விட்டுடுறாங்க. இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு அவங்களோட ஃபோன் நம்பர் எல்லாமே இருக்குது, போட்டுருக்குறேன், பார்த்துங்க. இப்போது பார்கவ நரசிம்மர் பார்த்துட்டு இப்போது அந்த சைடு ஃபுல்லாகவே நான் சுற்றி அந்த ட்ரோனில் காட்சிப்படுத்துகிறேன். எல்லா இடத்துலையுமே வந்து அப்படியே ட்ரையாகவே தான் இருக்குது பாருங்கள். இந்த ட்ரையாக இருக்கிறதுனால எனக்கு இருக்கிற நிறைய குரங்குங்க இருக்குது, அது உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எதுவும் கிடைக்கலன்னு நினைக்கிறாங்க. அதனால் வழிநடுவில் வந்துட்டு வெறும் ஃபுல்லாக நிறைய குரங்காக இருந்தது. எங்களுக்கு சொல்ல பார்த்துட்டே போனோம். இங்கே போனேன்னா ஒரு கொம்பு எடுத்துன்னு தான் போனோம் இங்கே, இல்லைன்னா நம்மளை ரொம்ப தொல்லை கொடுக்காதுங்க. இந்த இடம் போயிட்டு வரத்துக்கு ஒரு 2 கிலோமீட்டரில் போயிட்டு வரலாம். ஆனால் பாவன நரசிம்மரை பார்க்கணுன்னா தான் ஃபாரஸ்ட் உள்ள ரொம்ப தூரம் போகணும். நம்ம ட்ரெஸ்ஸெல்லாம் வந்துட்டு அப்படியே கலர் மாறிடும் ஃபுல்லாகவே, அந்த மாதிரி இருக்குது. வண்டி கண்டிப்பாக நம்ம எடுத்து போகிற வண்டி போகாது அங்கே. அதனால் வந்துட்டு நீங்கள் அங்கே போகிறீங்கனாக்கா ஏதாச்சும் ஒரு ஜீப்பு இல்லை ஆட்டோ. ஜீப் எடுத்து போகிறது அங்கே பெஸ்ட்டு, ஆட்டோ கூட கொஞ்சம் கஷ்டம்தான். அங்கே ஜீப்பு அடுத்தது டிராக்டர், அது 2 மட்டும்தான் அங்கே போகும். இப்போ நம்ம வந்துட்டு இங்கேருந்து பாவன நரசிம்மர் பார்த்துட்டு இப்போ இங்கேருந்து வந்துட்டு நம்ம பார்க்கிங் இந்த இடம் தான் இருக்குது. இங்கேருந்து தான் நான் வந்து இந்த ட்ரோனை ஏற்றிட்டு அங்கே வந்துட்டு ஃபுல்லாக ஷூட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ நம்ம ஏற்றின இடத்துக்கு வந்துடுச்சு. இப்போது நீங்களும் ஒரு டைம் போயிட்டு வாங்க. உங்களுக்கு போகிறதுக்கு கரெக்டாக வேணும்னு சொன்னீங்கன்னாக்கா இந்த எஸ்ஆர்வி யாத்திரையில் போங்க. அவங்க வந்து கரெக்டாக கைட் பண்ணாங்க. முதல்ல வந்துட்டு கைட் பண்ணுறதுக்கு ஆள் இருக்கணும், எங்கெங்கே என்னன்னு சொல்கிறதுக்கு ஆள் இருக்கணும். அதெல்லாம் இங்கே கரெக்டாக இருந்தது. ஒரு டைம் போயிட்டு வாங்க கண்டிப்பாக. நன்றி, வணக்கம்.